எவ அவ? இல்ல யார்கிட்ட நம்பர் வாங்கின, எங்க பார்த்த, எங்க இருந்து பேச ஆரம்பிச்ச, எப்ப இருந்து ரெண்டு பேரும் வந்து காதோல் பண்றீங்க, எப்ப ஓடி போறீங்க ரெண்டு பேரும்? நான் என்னடி பண்ணேன்? என்ன சவுண்ட்? அட கம்பெனி மெசேஜ். காட்டு. சோ கம்பெனி மெசேஜ்னு சொன்னா கூட நம்ப மாட்டேன். கம்பெனி மெசேஜ் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நான் வந்தோடனே லாக் பண்றேன்? நான் என்னடி லாக் பண்ணேன்? நீ பேச வரேன்னு லாக் பண்ணேன். நான் பேச வந்தா உடனே இப்படி பதறாத. என்ன அதான் டவுட்டே வருது. பதறவே இல்லையே நான். கம்பெனி மெசேஜ், கம்பெனி மெசேஜ். இம்பா இம்பா இம்பா. ஏன்டா அப்படி கட்டிட்டு வர? ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டா? ஆம்பளையா பொம்பளையா? மனுஷன். சொல்ற. ஆம்பளை தான்டி. அது போதும் போ. என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டற. சோ இங்க பாரு, ஆனா பொண்ணான்றது சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நீ பேசுறது ஃபுல்லா யார்கிட்ட பேசணும்? பசங்க கிட்ட. பசங்க கிட்ட மட்டும் தான் பேசணும். பொண்ணுங்க கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஓ, வேலையா இருக்கேன், அந்த மாதிரி அப்புறம் சொல்லு. நரேன், அப்படியே அடிச்சேனா? எங்கேயாவது வெளியே போயிருக்கேன், ஏதாவது ஆபத்துனா மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு தெரியாதா? ஆன்லைன்லயே இருக்க வேண்டியது, 7 மணி நேரத்துக்கு ரிப்ளை பண்றது கிடையாது. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நல்ல ரிப்ளை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, நல்ல ரிப்ளை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுவே லவ் பண்ணும்போது அப்படியே ஓடி அடுத்த செகண்ட் நான் மெசேஜ் கூட முடிச்சிருக்க மாட்டேன், சென்ட் பட்டன் கூட அமுக்கி இருக்க மாட்டேன். அதுக்குள்ள அப்படியே ரெடியா நிக்கிறது, அப்படியே ப்ளூடிக்கா வரும் 1/2 மணி நேரத்துக்கு. அந்த சாட்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்குது, அவள் வருவாளா அப்படின்ட்டு. கல்யாணம் ஆனாவே இப்படித்தான், கண்டுக்கிறதே கிடையாது. பாரு, என்னத்துக்கு ஃபேஸ் லாக் வச்ச? ஃபேஸ் லாக் வச்சிருக்க, அதுக்கு என்ன? என்னத்துக்கு ஃபேஸ் லாக் வச்ச? யாராவது திருடங்க எடுத்தாங்கன்னா? திருடங்க வந்து இந்த டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் விட்டுட்டு உன் போனை தான் திருட போறாங்களா? எல்லாத்தையும் தான் திருடுவாங்க. ஏன் பாஸ்வேர்டு வச்சா? இந்த பாஸ்வேர்டு வை. இப்ப ஃபேஸ் லாக் இருக்கறதால என்ன? சரி, அப்ப ஏன் ஃபேஸ் லாக் வை? சரி வச்சு. என்னத்துக்கு பாஸ்வேர்டு வை? பர்த் டேட் வை. எல்லாரும் வந்து பொண்டாட்டிங்களோட பர்த் டேட் தான் புருஷங்களா வைப்பாங்க. புடி. பர்த் டேட்டா? நீ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு வந்து எதுக்கு சண்டை போடுறப்போ? விடு. என்னத்துக்கு இப்ப சமாளிக்கிறேன்? என் பிறந்த நாள் இன்னைக்கு சொல்லு. ஓ, பிறந்த நாள் டேட்டே தெரியல, அதை வைக்காட்டி நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு ஃபேஸ் லாக்கே வச்சிடலான்னு வச்சிருக்கிறேன். அதுக்கு வச்சிருக்கிறியா? இல்ல அந்த ஃபேஸ் லாக் இருந்தா நான் எதுவும் உள்ள போய் நோண்ட முடியாதுன்னு வச்சிருக்கிறியா? வேணும்னா உன் ஃபேஸ் லாக் வச்சுக்கோ, அவ்வளவுதானே. வேணும்னா நீ அப்படி ஒண்ணு எனக்கு பிச்சையெல்லாம் போட வேணாம். நீ என்னமோ பண்ணிட்டு போ. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். சரி, என்ன எதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த? ஷார்ட்ஸ் தாண்டி பார்த்துட்டு. எவளுக்கு மெசேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருந்த? அட ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு உண்மையா? ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேனா? ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கூட இத பார்த்தா அவ்வளவு ஒண்ணு சிரிப்பு வரலையே. இது பார்த்தா சிரிப்பு வரல. இல்ல நரேனே, நான் இல்லாதப்ப பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸா பார்க்க வேண்டியது. நான் வந்தோடனே பாலிமர் நியூஸை போட்டு விட்டுறேன். பாரு, கிர் கிர் அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஊட்டி வச்ச குதிரை ஒண்ணு, அது எத்தனை வாட்டி பார்க்க நீ? மமிதா பைஜா ரீல்ஸா பார்த்துக்கிட்டு இருக்கற? மமிதா பைஜா இல்ல, பைஜு. நான் குமார் அவசரப்பட்டியே. பைஜு பைஜு, இது கொண்டு குறைச்சல் இல்ல. நரி ஒன்றும் இல்லை. அம்மா, என்னத்துக்கு ஹெட்செட் மாட்டி இருக்கிற? மாட்டினா என்ன? என்ன அப்படி உனக்கு ப்ரைவசி தேவைப்படுது? நான் பக்கத்தில் தானே இருக்கேன், எல்லாருக்கும் சத்தமாக கேட்குற மாதிரி பார்க்க வேண்டியதானே? அதை நீ மட்டும் காதில் மாட்டி பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியதுன்னா அது எப்படிப்பட்டது? என்ன படம்? படம் இல்லை, ஷார்ட்ஸ். 18+ஆ? இல்லை, ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸில் என்ன 18+ வருது உனக்கு? உன் ஃபோனில் வருமே. வராது, எங்கே வருது? சரி, அப்போ சவுண்டாக வச்சு கேளு. அவரு சவுண்டாக வச்சு கேளு. நரேனு, யார் இது? யாருக்கு வந்து ஹாய்னு அனுப்பியிருக்காங்க, நீயும் திருப்பி ஹாய்னு அனுப்பி வச்சிருக்க? யாருன்னு தெரியல, அதனால அனுப்பிச்சேன். அனுப்பிச்சேன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? ஒரு புது நம்பர்லேருந்து வந்து ஹாய் வந்திருக்கு, நான் வந்து யாருன்னு தெரியலடி, இங்கே பாருடி, நீ பாருடின்னு அப்படின்னு கொடுத்தா தானே நீ நல்லவன் உத்தமேன்னு அர்த்தம். யாருன்னு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லலாம்னா
இதுவே வந்து பொண்ணா இருந்துச்சுன்னா சரி ஓகேன்னு அப்படியே கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டு இருப்பியா நீ? இப்பெல்லாம் பேச மாட்டேன் நான் உடனே. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? அட யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னா இன்னும் பாரு ரிப்ளை கூட வரல பாரு. ரிப்ளை ஃபீலிங்கா? யாரும் தெரிஞ்சுட்டு சொல்லலாம்னா பையனா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லுவேன், பொண்ணா இருந்தா அப்படியே ஹைட் பண்ணி அதுல சேட் பண்ணிட்டு இருப்ப. அப்படிதானே? ஹைட்லாம் பண்ண முடியாது. எப்படி பண்ண இந்த முடியும்? மாதிரிலாம் பண்ணுனேன்னு வச்சுக்க நரேனு பத்திரத்தை கொண்டுட்டு வந்து வச்சிருவேன் பாத்துக்க. என்ன பத்திரம்? வீட்டு டிவோர்ஸ் பத்திரம். சிரிக்காத, டென்ஷன் ஆயிடுவேன். இப்படி உனக்கு யாராவது இங்க பாரு, உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு, நான் போயிடுறேன். நீ சந்தோஷமா அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணு, ஸ்மைலி எமோஜி அனுப்பு, எல்லாம் பண்ணு. பண்ணலாமா? பை ஆஃபீஸ் கொலீக் அனுன்னு ஒருத்தவங்க. அனுவா? ஆமா. அனுனா முழு நேம் என்ன? அனு. அனுனா அனுபிரசாதா, அனுகுமாரா, என்னன்னு சொல்லு. அனுராதா. அனுராதாவா? எவ அவ? அது ஒன்றும் இல்லடி, ஃபைல்ஸ். அவ ஆதார் கார்டு, பேன் நம்பரு எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபைல் ஷேர் பண்ணாங்க, அதை சொல்லலான்னு வந்து வந்துட்டேன். ஃபைல் ஷேர் பண்ணுறதோட இருக்கணும், இந்த ஃபீலிங்ஸ் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது என்ன? சரி. இந்தா கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போறியா? எந்த கடைக்கு? ஏன் சும்மா கடைக்கு போயிட்டு வரேன், ஏதாவது வாங்கிட்டு வருவேன். ஏதாவது வாங்கிட்டு வர. சட்டை ரொம்ப நல்லா இருக்கு, முடி பர்ஃபெக்டாக நின்றுருக்கு, கான்ஃபிடென்ஸு ஹையாக இருக்கு. தப்பு தப்பு தப்பு, வேற டிஷர்ட் மாற்று. தலையை கொலை, தலையை கொலை. ஹாப்பி. சட்டையை மாற்று, கான்ஃபிடென்ஸ் கம்மி பண்ணு. எனக்கு இங்கே ஆடிட்டு தெரியல. வெளியே போறப்ப நான் அசிங்கமா தான் கிளம்பி போகணுமா? அப்போ லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? அசிங்கமா போ சொல்ல, சேஃபா போன்றேன். என்ன சேஃபா? போ. ஆபீஸ் போயிட்டு வந்துட்டேன்டி. வா. என்ன இந்த வித்தியாசமா இருக்கு சென்ட் வாசனை. உன்னோட சென்ட் தான், என்னோடது இல்லை, அதனால உன்னோட போட்டு போனேன். அது இல்லை, நம்ம வீட்லயே இல்லாத சென்ட் வாசனை மாதிரி இருக்கே. நான் வேணா சென்ட் எடுத்துட்டு வரேன், அந்த சென்ட்டை மோந்து பாரு. இந்த திரும்ப லிப்ஸ்டிக் தர, அதுக்கப்புறம் முடியலாம் இல்லையில. இல்லை பைய தர, பைய பார்க்கலாம், பைய தர. என்ன என்னமோ பவுடர் வாசம் அடிக்குது. How do I tell you? என்ன பவுடர் வாசம் அடிக்குது? நீ எதுவும் பவுடர் கொட்டி வச்சிருப்ப உள்ள, மூஞ்சி கடிக்கிற பவுடர். கையை கொடு, ஊது. பல்லு விளக்குனியா? வளர்க்கிட்டேன். சிரிக்காத, பல்லு விளக்கு. பல்லு விளக்குனியா இல்லையா? சீப் கட்டாத, டென்ஷனா இருக்கேன். விளக்கிட்டேன் நீ, விளக்கிட்டேன். இந்த கப்புல அந்த கப்பு மறைஞ்சிரும், பல்லு விளக்காம தெரியுற நீ. விளக்கிட்டேன் நீ. புடி. பேக் எல்லாம் நீட்டா வச்சிருக்கணும், டெய்லி செக் பண்ணுவேன். என்ன வண்டி கவரை போய் செக் பண்றேன், அடுத்து போ. ஃபர்ஸ்ட் போ. என்னடி வாங்க போற? என்ன கொண்டு வர போற? ஓ, இவங்களை எல்லாம் அலர்ட்டா வச்சிருக்கணும். என்ன கூட? கடைக்கு. சரி இந்தா. எதுக்கு இது? போற வழியில நீ ஏதாவது, நான் பின்னாடி உட்காந்துருந்தேன்னு வையேன், யாரை பாக்குறேன் என்ன பாக்குறேன், இந்த கேமராலையும் இந்த கேமராலையும் பார்த்துட்டே வருவேன். இப்பதான் எனக்கு எந்த கேமரா இல்லையே, தனியா வர போற, நிறைய பொண்ணுங்களாம் வருவாங்க. சரி, நீ பார்க்க மாட்ட, அவங்க ஒரு வேலை பாக்குறாங்களா, நான் பார்க்கணும்ல. சரி, நானே ஒண்ணு கண்ணு வச்சிருக்கேன், சேஃப்டி முக்கியம்ல, அதனாலதான். இதுல வந்து வீடியோ கால் பண்ணிட்டே போவியாமா, சரியா? 2 ஃபோன் கூட அடுத்து இன்னொரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சிட்டேன்னா வெளியே அந்த பக்கம் ஒரு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி, ஒன்னே ஒரு ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி 2 இருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? இன்னொரு மொபைல் ஃபோனும் மொபைல் ஹோல்டரும் வாங்கிடலாம். ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. ஓகேவா? இப்போ அப்படியே இன்னொரு மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு வந்துரு. இப்போ வந்து வீடியோ கால் பண்ணு. என்ன பண்ணு? பண்றேன் போ. இன்பா அந்த பானிபூரி கடையில் எனக்கு பானிபூரி தெரியா? இந்த வழியா எத்தனை வாட்டி வந்திருப்போம்? 100 வாட்டி வந்திருப்போமா? தெரியலையே. ஒரு நாளும் வந்து பானிபூரி வேணும்னு கேட்டது கிடையாது. இன்னைக்கு அங்கே கும்பலா பொண்ணுங்க நிற்கிறாங்கன்னே பானிபூரி வேணுமா? பானிபூரி வா, பானிபூரி வேணா, ஒரு டேஷ் வேணும். இன்பா
உன்ட்ட ஒன்று கேட்கட்டா? என்னடா? ஏண்டி எப்போ பாரு இப்படி பொசிட்டிவாக நடந்துக்கிற? லவுடா? லவ்வா சிசிடிவி கேமராவா? 24x7 HD மானிட்டரிங்.